அல்லாஹுவின் மாபெரும் அருளினால் ரமலானின் பாதியை நிறைவு செய்து 16வது நோன்பை நோற்றவர்களாய் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, செய்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நோன்புகளை நல்ல முறையில் நோற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் ஒரு நன்மையை செய்தால் பன்மடங்காய் அதற்கு கூலிகள் வழங்கப்படும் என்பதனால் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல், ஒரு நஃபீலும் கூட ஃபர்லுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறது என்பதையெல்லாம் அடிப்படையாய் கொண்டு பல்வேறு செல்வந்தர்கள் தங்களுடைய ஜகாத்தினை ரமலானில் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டதோ அதுபோல் வலியுறுத்தப்பட்ட பொருளாதார ரீதியான கடமைதான் ஜகாத். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்தும் பி இகாமத்தி ஸலா வ ஈதாஇ ஸகா வமன் லம் யுஸக்கி ஃபலா ஸலாத லஹு. அல்லாஹ் தொழுங்கள் என்றும் சொல்கிறான், ஜகாத் கொடுங்கள் என்றும் சொல்கிறான். யார் நான் தொழுவேன் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பாரோ அவர் தொழுத தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்தின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனிலே ஜகாத் கொடுக்காதவர்கள் நிலைமையை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வைலுல் லில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு வைல் என்கிற நரகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இணை வைப்பாளர் என்றால் யார் என்று அல்லாஹ் அடுத்து சொல்வான், அல்லதீன லா யுத்தூன ஸகா, ஜகாத்தை கொடுக்காத அத்தகைய இணை வைப்பாளர்களுக்கு வைல் என்கிற நரகம் இருக்கிறது என்று சொல்கிறான். இங்கே கவனிக்கிறோம், இணை வைப்பாளர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவோடு இன்னொரு தெய்வத்தை கூட்டாக்குபவர்களை அல்லாஹ் இங்கு குறிப்பிடவில்லை. அல்லாஹுவை வணங்குவதை போல் இன்னொரு கடவுள்களை வணங்குபவர்களை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை போல் பிற கடவுள்களுக்கு தெய்வங்களுக்கு சஜிதா செய்பவர்களை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஜகாத் கொடுக்காதவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற போது கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாத்தில் மிக மிக வலியுறுத்தப்பட்ட கடமைகளில் ஒன்று ஜகாத் என்பதை புரிய வேண்டும். ஜகாத்தை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்? ஒரு நிகழ்வில் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு மனிதர் வந்து பெருமானாரிடத்தில் சொன்னார், நாயகமே, ஊர் முழுக்க பஞ்சம் நிகழ்கிறது, முஸ்லிம்கள் எல்லாம் வறுமையில் வாடுகிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று கேட்டார். இன்னொரு மனிதர் பெருமானாரிடத்தில் கேட்டார், நாயகமே, வெகு தூரம் சென்று பிற தேசங்களுக்கு சென்று வியாபாரத்திற்காக வேண்டி வியாபார பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் மீண்டும் மதீனாவிற்கு வருகிறோம், வருகின்ற வழியில் நிம்மதி கிடையாது, யார் எப்பொழுது எங்கள் பொருட்களை அபகரிப்பார் கொள்ளையடிப்பார் என்கிற அச்சத்தோடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த அச்சமற்ற நிலை என்பது எப்பொழுது வரும்? அச்சம் தழுவிய சூழ்நிலை எப்பொழுது நீங்கும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக உள்ள மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும் வியாபார சரக்குகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஈராக்கில் இருந்து மக்காவிற்கு தன்னந்தனியாய் அந்த கூட்டத்தினர்கள் வருவார்கள், அவர்களோடு எந்த காவலாளியும் இருக்க மாட்டார்கள், அப்பேறுபட்ட ஒரு அச்சமற்ற சூழ்நிலை என்பது இந்த உலகத்தில் உருவாகும் என்றார்கள். முதல் மனிதரை பார்த்து பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வ அம்மல் ஐலா فإن الساعة لا تقوم حتى يخرج الرجل بصدقة ماله فلا يجدر من يقبلها. ஒரு காலத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய ஜகாத் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை பெறுபவர்களுக்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று வீதி வீதியாய் செல்வார். ஆனால் அதை வாங்குவதற்கு யாரையும் பெற்றுக்கொள்ளாமல் தான் எடுத்துக்கொண்டு சென்ற பொருட்களோடு திரும்ப வரக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வராமல் கியாமத் என்பது வராது என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் பெருமானார் ஒரு உபதேசம் செய்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்பு ஒரு மனிதன் நிற்பார். அவனுக்கும் அந்த அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது, எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அந்த மனிதனை நோக்கி கேட்பான், அலம் ஓதீக மாலா, பொருளாதாரத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லையா? அலம் உர்சில் இலைக்க ரசூலா, ஒரு தூதரை உனக்கு அனுப்பி நான் வழங்கிய பொருளாதாரத்தை எப்போது செலவு செய்ய வேண்டும், பங்கீடு செய்ய வேண்டும், பிரித்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் உனக்கு எடுத்துரைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். ஆம் ரப்பே, நீ சொன்னாய் என்று சொன்னபோது ஏன் பிறகு நீ அப்படி நடக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு நெருப்பை அல்லாஹ் அனுப்புவான். வலதுபுறம் நெருப்பு வரும், இடதுபுறம் போடுவார், இடதுபுறமும் நெருப்பு வரும். அந்த நெருப்பு எல்லா புறங்களிலும் அவரை சூழ்ந்து அவரை கரிக்கும். நாயகம் இந்த நிகழ்வை சொல்லி கடைசியாய் இதை சொன்னார்கள், ஃபல்யத்தகி அஹதுக்குமுன் நார பிஷிக்கி தமரா, பேரித்தம்பளம் அளவிற்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தாவது நரக நெருப்பை விட்டும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நிகழ்வை பார்க்கிறோம். இந்த நிகழ்வு 2 செய்திகளை சொல்லித் தருகிறது. கொடுப்பதினால் என்ன நன்மை, கொடுக்காமல் போவதினால் என்ன தீமை என்று சொல்கிறது. ஒருவர் தன் மீது கடமையான ஜகாத்தை கொடுக்காமல் விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வேதனைக்கும் தண்டனைக்கும் உள்ளாக வேண்டும் என்று சொல்கிறது. இன்னொரு செய்தி, ஒருவர் சரியான முறையில் ஜகாத்தை நிறைவேற்றுவாரையானால், இஸ்லாம் வகுத்து தந்த முறையில் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பாரையானால், தன் ஜகாத்தை சரியான முறையில் ஏழைகளுக்கு பங்கீட்டு தருவாரையானால், ஒரு வறுமையற்ற சமுதாயம் என்பது இந்த உலகத்தில் உருவாகும். ஏழை எளியோர்கள் என்பதை இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். தனக்கும் பலன், தன் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடியவர்களாய் ஜகாத்தை சரியான முறையில் விநியோகிப்பவர்கள், பங்கீடு செய்வர்கள் மாறுவார்கள் என்கிற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கியாமத்து எதுவரைக்கும் வராது. மனிதர்களை எடுத்துக்கொண்டு வீதியாய் அதை பெறுபவருக்கு இருக்கிறாரா என்று அலைவார், யாரும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட காலம் வருகின்ற வரைக்கும் கியாமத்து வராது என்றார்கள் அல்லவா? அந்த காலம் சஹாபாக்களுடைய காலத்திலே வந்து முடிந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்நாளின் இறுதி காலத்தில் யமன் தேசத்துக்கு கவர்னராய், ஆளுநராய் அனுப்புறாங்க. அனுப்புகிற போது நாயகம் நிறைய உபதேசம் செஞ்சாங்க. அதில் ஒரு உபதேசம், அங்குள்ள மக்களிடம் நீ ஜகாத் பொருட்களை வசூல் செய்து, செல்வந்தர்களிடம் ஜகாத்தை வசூல் செய்து சரியான முறையில் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்திலே போய் ஆளுநராய் தொடர்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் செயல்படுகிறார்கள். நாயகம் வஃபாத்தாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அப்பொழுதும் யமனிலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநராய் தொடர்கிறார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்பொழுதும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநராய் தொடர்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு காலத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தன் நாட்டு மக்களிடத்தில் வசூல் செய்த ஜகாத்துடைய தொகையில் 1/3 பங்கு மதீனாவுக்கு அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு வெகுண்டெழுகிறார்கள். உனக்கு இதற்காக வேண்டி நான் உங்களை யமன் தேசத்தின் ஆளுநராய் நியமிக்கவில்லை. அங்குள்ள மக்களிடத்தில் வசூல் செய்து மதீனத்து மக்களுக்கு கொடுப்பதற்காக, இங்குள்ளவர்களின் வறுமையை போக்குவதற்காக உங்களை ஒன்றும் நான் ஆளுநராய் அனுப்பவில்லை. அங்கு வசூல் செய்த ஜகாத் தொகையை அங்கிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டிதானே என்று கடிந்து கொள்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த வருடம் வருகிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் ஜகாத் தொகை அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா? தான் வசூலித்த ஜகாத் தொகையை பாதியை மதீனாவுக்கு அனுப்புறாங்க. மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிந்து கொள்கிறார்கள். அடுத்த வருடம் வருகிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்து மக்களிடத்தில் இருந்து வசூல் செய்த ஜகாத் தொகையை ஒட்டுமொத்தமாய் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே ஒரு சீட்டையும் கடிதத்தையும் எழுதி கொடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. மா வஜத்து அஹதன் யஹுது மின்னி ஷைஆ, இங்க ஏழைகளை வயிற்றிலே அடித்துவிட்டு நான் இன்னும் இந்த பொருட்களை உங்களிடத்தில் அனுப்ப வைக்கவில்லை. ஜகாத் பெறக்கூடிய அளவிற்கு ஏழைகள், வறுமையில் வாடுபவர்கள் ஒரு மனிதர் கூட என் தேசத்தில் இல்லை. ஜகாத் வாங்குவதற்கு தகுதியான ஒரு நபர் கூட இல்லை. அதனால்தான் மதீனாவிற்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றால்,
ஒரு வறுமையற்ற தேசத்தை, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற மக்களை அங்குள்ள ஆளுநரால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உருவாக்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் தான் வசூலித்த ஜகாத்தை மிகச்சரியான முறையில் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து சரியான முறையில் பங்கீடு செய்ததின் விளைவு ஒரு வறுமையற்ற சமுதாயத்தை, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்தை உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே அங்க சஹாபாக்களால் உருவாக்க முடிந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முன்பை விட இன்றைய காலத்தில் ஜகாத்தை குறித்துண்டான விழிப்புணர்வு என்பது நம்முடைய சமுதாய மக்களிடத்தில், குறிப்பாய் செல்வந்தர்களிடத்தில் பெருகி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். முன்பை விட இன்றைக்கு நிறைய ஜகாத்தை கொடுக்கிறாங்க, ஆனால் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாய் நிற்கிறது. ஜகாத் என்று சொல்லிவிட்டாலே இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இன்னாருக்கு 1000 ரூபாய், இன்னாருக்கு 2000 ரூபாய், இவர்களுக்கு 500 ரூபாய். அந்த வருடம் ரமலான் வந்ததா அதை எடுத்து கொடுத்து விட வேண்டியது. அடுத்த வருடம் மீண்டும் வருகிற போது அதே காசை மறுபடியும் அவர்களிடத்தை கொடுக்க வேண்டியது. வருடம் இப்படியே வஃபாத் ஆகுவதற்கு வரைக்கும் அடுத்த தலைமுறைகளும் தலைமுறையாய் இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருப்பது என்று சொன்னால், ஒரு வறுமையற்ற மக்கள் ஏழ்மையை போக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகவில்லை என்றால் நாம் சரியான முறையில் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று அர்த்தம். எப்படி இஸ்லாம் காட்டி தந்ததோ அதுபோல் ஜகாத்தை சரியான முறையில் திட்டமிட்டு பங்கீடு செல்லவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு கடைகளில் எல்லாம் விளம்பரம் செய்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு மோசமா போயிடுச்சு நிலைமை. ஜகாத் துணிகள் இங்க கிடைக்கும் என்று விளம்பரம் செய்யறாங்க. காரணம் என்ன? ஒரு 100 சேலையை எடுக்க வேண்டியது, ஒரு 100 வேட்டியை சட்டையை எடுக்க வேண்டியது, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கொடுக்க வேண்டியது, அல்லது அறிவிப்பு செய்ய வேண்டியது, இந்த வீட்டில் இன்றைய தினத்திலே இந்த ஜகாத் பொருட்கள் கொடுக்கப்படும் என்று. உடனே ஒரு 100 பேர் வருவாங்க, மக்கள் கூட்டமாய் வாங்கி செல்வார்கள். அடுத்த வருடம் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு 100 பேர் வாங்கினார்கள் என்றால் அடுத்த வருடம் 150 ஆகும், அதற்கு அடுத்த வருடம் 200 ஆகும். நாம் கொடுக்கிற ஜகாத் வறுமையை குறைக்கவில்லை, வறுமையை ஒழிக்கவில்லை, ஏழ்மையை விட்டும் விரட்டவில்லை, மாறாய் ஏழைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது, வறுமையை கூட்டிக் கொண்டே இருக்கிறது. காரணம், எப்படி ஜகாத் கொடுக்கணுமோ அப்படி நாம் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய உறவுகளிலேயே நம்முடைய சொந்த அண்ணன் தம்பி கஷ்டத்தில் இருப்பார்கள், அக்கம்பக்கத்து வீட்டார்கள் கஷ்டத்தில் இருப்பார்கள். உயர் கல்விக்கு தேவையான காசுகள் இல்லாமல், பணம் இல்லாமல் இடையிலேயே கல்வியை நிறுத்திவிட்டு கடைகளுக்கு வேலைக்கு சேர்ப்பவர்கள் இருப்பார்கள். பக்கத்து வீட்டிலே குமர்கள் திருமணம் முடிப்பதற்கு காசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். சரியான முறையில் அங்கே ஜகாத்தை கொண்டு போய் சேர்த்தால் அந்த தலைமுறை ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர்களாய் உருவாவார்கள், நல்ல நிலைமைக்கு போவார்கள். அந்த குடும்பம் ஒரு வறுமையற்ற குடும்பமாய் உருவாகும். ஆனால் என்ன செய்யறோம்? ஒரு ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் தந்து படிக்க வைத்திருக்கலாம், ஆனால் அந்த 1 லட்சத்தை 100 பேத்துக்கு தந்து அது ஒன்றுமில்லாமல் நாம் ஆக்கிவிடுகிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஜகாத்தை கடமையாக்கியதுக்கு மிக முக்கிய காரணமே, ஒரு முஸ்லிம் கூட ஏழைகளாய் இருக்கக்கூடாது, கையேந்துபவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கினான். அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ, நாயகம் எப்படி ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதுபோல் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.